6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். இதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. போன மாசம் முழுக்கவே 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்களை எரிச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். காசு பணம் வரக்கூடிய வழிகளை தடுத்துக்கிட்டு இருந்தார் செவ்வாய், அப்படிங்கிறதா உண்மை. இப்பதான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு 2-3 மாசம் ஆகியும் எந்த விதமான சந்தோஷங்களும் இல்லையே, முன்னேற்றங்களும் இல்லையே, அப்படியே தானே இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய தயவுனால நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். போன மாசத்தை விட இந்த மாசம் அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மகரத்தினரின் சோகங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மைங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 7.5 சனி முடிந்தாலும் இன்னும் நன்றாக இல்லையே என்பது போன்ற ஒரு தோற்றத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக நன்மைகள் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். இதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, இந்த மாதத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் முழுக்கவே 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்களை எரிச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். காசு பணம் வரக்கூடிய வழிகளை தடுத்துக்கிட்டு இருந்தார் செவ்வாய், அப்படிங்கிறதா உண்மை. 8இல் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா? பாவர்கள் எப்போதெல்லாம் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்களோ அப்போதெல்லாம் பணவரவுக்கு பற்றாக்குறையாகவே இருக்கும். போன மாதம் முழுவதும் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல லாபங்கள்லாம் கிடைச்சில்லைங்க. ஒரு 90% மகர ராசிக்காரர்கள் பண பற்றாக்குறையில் கஷ்டப்படத்தான் செஞ்சீங்க. அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாத பிற்பகுதியில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவது மிகப்பெரிய யோகம். 2வது 3, 6, 10, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் சூரியன் நல்ல பலன்களை செய்வார். இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த சூரியன் வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, யோகாதிபதியாகிய புதன் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய தன்மைன்னு பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு 2-3 மாதம் ஆகியும் எந்த விதமான சந்தோஷங்களும் இல்லையே, முன்னேற்றங்களும் இல்லையே, அப்படியே தானே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய தயவுனால நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்விக்கி, ஜொமோட்டோல வேலை செய்கிறீங்க இல்லையா, இளைய பருவத்தினர் சரக்குகளை, உணவுகளை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய டெலிவரி பாய்ஸாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நிறைவான நல்ல இன்கம் இருக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகக்கூடிய சூழல், ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் மேரேஜ் வேற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதுவும் இந்த 7.5 சனி ஆரம்பிச்சு ஜன்மச்சனியில் கடுமையான குழப்பங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் இப்போ தாங்க டிவோர்ஸ் ஆச்சு. செகண்ட் மேரேஜுக்கான சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவாவது நல்லா இருக்குமா நல்லா இல்லான்னு தெரியாது, எப்படிப்பட்ட ஆள் வரப்போகிறாங்கன்னு தெரியாதுன்னு 2வது திருமணத்தை பற்றி சற்று குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க. 2வது திருமணம் நீடிச்சும் நிலைச்சும் நல்லா இருக்கும் என்கின்ற மாதிரியான அடிப்படை அறிமுகங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகரத்தினரின் சோகங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மைங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 7.5 சனி முடிந்தாலும் இன்னும் நன்றாக இல்லையே என்பது போன்ற ஒரு தோற்றத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக நன்மைகள் நடக்கும். கஷ்டங்கள் டக்குன்னு வந்துருங்க, ஆனால் நல்லது மெதுவாக தான் நடக்கும். ஆனால் நல்லது மெதுவாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இப்போது ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல செயல்திறன் மிக்க மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்.